ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீனவன். நம்ம வலையில் நண்டு, இறால், மீன், கனவாலாம் வந்து பார்த்துருப்போம். இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா, கல், மண், சேறு, சகதி இதெல்லாம் அள்ளிட்டு வந்திருக்கு. இப்படி வர்றதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டு இழுவையில் போயிட்டு இருக்கும்போது ஜிபிஎஸ் ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி போயிட்டே இருக்கணும். ஜிபிஎஸ் ஸ்பீடு வந்து அதிகமாகவும் போகக்கூடாது, குறைஞ்சிடவும் கூடாது. ஜிபிஎஸ் ஸ்பீடு அதிகமாக போச்சுன்னா வலை வந்து கிழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதே குறைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி மண், சேறு, சகதிலாம் ஏறிச்சுன்னு அர்த்தம். ஜிபிஎஸ் ஸ்பீடு குறைஞ்ச உடனே என்ன செஞ்சிடணும்னா வலையை வந்து போட்டுக்கு வாங்கிடணும். அப்போ தான் நம்ம வலை வந்து சேஃபாக வரும். இந்த மாதிரி சேறு, சகதி, மண்ணெல்லாம் அள்ளிக்கிட்டு வரும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஆட்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். வலை வாங்கவும் கஷ்டமாக இருக்கும். இந்த மண்ணெல்லாம் அலசணும், இந்த மீனை தனியாக பிரிக்கணும். அப்புறம் அந்த தனியாக பிரித்த மீன்லேருந்து தனித்தனியாக மீனை புறக்கி எடுக்கணும். புறக்கினதுக்கப்புறம் திரும்பவும் அலசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும்னா